செல்லும் இடமெல்லாம் விரட்டியடிக்கப்படுகிறார்கள் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள். உதயநிதியை பார்த்து நகைக்கடனை ஏங்க தள்ளுபடி செய்யல என்று கேள்வி கேட்கிறார்கள் பெண்கள். அட, முதலமைச்சரே நேரடியாக சென்றாலும் எனக்கு ஏன் 1000 ரூபாய் தரல என்று முகத்துக்கு நேராக கேள்வி கேட்கிறார்கள் தமிழ்நாட்டு பெண்கள். இப்படி போகும் இடமெல்லாம் அவமானம், அவமரியாதை என்று வசை மாறி பொழிகிறார்கள் தமிழ்நாட்டு பெண்கள். இந்த லட்சணத்தில் 1000 ரூபாய் கொடுப்பதால் தான் பவுடர் பூசிக்கொண்டு கூட்டத்திற்கு வந்து விட்டீர்களா என்று கதிர் ஆனந்த் பேசி ஒட்டுமொத்த திமுகவுக்குமே கெட்ட பேரை வாங்கி கொடுத்து விட்டார். இப்போது முதல்வருக்கும் அதே கதிதான். திமுகவின் நிலைமையும் அதோ கதிதான். ஆனால் இந்த பக்கம் அதிமுகவின் பிரச்சார பொதுக்கூட்டங்களில் ஸ்கோர் செய்து கொண்டிருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி. பெண்களை கேவலப்படுத்தும் உதயநிதியை போட்டு போலவென பொளந்து கட்டுகிறார். போல எத்தனை பேரை பார்த்தீங்க அதிமுக வரலாறு உனக்கு தெரியுமா? நான் உட்பட மேடையில் இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் இந்த கட்சிக்கு உழைத்தவர்கள். உன்னை போல சொகுசு வாழ்க்கை நடத்துகிறவர்கள் அல்ல, இரவல் பாராமல் உழைக்கின்ற உழைப்பாளிகள் நாங்கள். அவதூறு பேச்சுக்கள், அசிங்கமான வார்த்தைகள் என்று தேர்தல் களத்தை கலீஜாக்கி கொண்டிருக்கும் திமுகவின் ஸ்டாலின் மற்றும் உதயநிதியையும் அதிமுகவின் வீர வெற்றி வரலாறு தெரியாமல் பேசும் சில பாஜக காரர்களையும் அசால்ட்டாக டீல் செய்து அதிமுகவின் தொண்டர்களை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் தன் வசீகர பேச்சால் கட்டி போட்டு வைத்திருக்கிறார் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி. நன்றி. இதாய நம்ம கட்சி. ஒரு தொண்டனுக்கு கூட இப்படிப்பட்ட சிந்தனை வரக்கூடிய ஒரே கட்சி அதிமுக கட்சி. அவதூறு பேச்சுகளால் களத்தில் அசிங்கப்பட்டு போகிறதா திமுக? தன் யதார்த்த பேச்சால் மக்களை ஈர்த்து கொண்டிருக்கிறார் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி. உள்ளபடியே பரபரப்பை கிளப்பும் தேர்தல் பரப்புரைகளில் ஹிட் அடித்துக் கொண்டிருக்கிறார் எடப்பாடியார் என்பதுதான் கள யதார்த்தம். நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.